ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 8 அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் யாருக்கு ஆண்டவர் தருகிறார்? தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவரை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது அதை அவர் மேன்மையாக நமக்கு காண்பிக்கிறார். அதனால்தான் இந்த 149 சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் நிலை நிற்க தங்களை அர்ப்பணித்த கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில் அவரை துதிக்கும் துதி இருக்கும். தேவனை ஆராதிக்க மனமில்லாத, தேவனை மறுதலிக்கிற ஒரு கூட்டத்துக்குத்தான் அவரை துதிக்கிற துதி இருக்காது. ஒரு மனிதனை குறித்து இப்படி சொன்னார்கள், ஆலயத்துக்கு வருவார், முழங்காலில் நிற்பார். அதே போல ஆலயத்துக்கு வரும்பொழுது அவருக்கு பணிவிடை செய்வதற்காக பணங்களை கொடுத்து 2-3 பேரை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஒருவன் அவருடைய பைக் சாவியை வாங்கி வைத்துக் கொள்வார், ஒருவன் அவர் வந்தால் சேர் போடுவான், ஒருவர் அவர் போனா அவருக்கு இருக்கைகளை அல்லது வழியை செவ்வாய்ப்படுத்தி விட வேண்டும். இந்த 3 நபர்களுக்கும் அவர் ஏதாகிலும் சில பணங்களை கொடுப்பார். ஆனால் பெரிய பரிசுத்தவான் போல வருவார், பைபிளை தன்னுடைய கரத்துல கொண்டு வருவார். ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முழங்கால நின்று சோமனுவார். வரும்பொழுது விலை உயர்ந்த வாகனத்தில் தான் வருவார். ஆனால் இதெல்லாம் பார்த்து நாம் பெரிய பணக்காரரோ என்று நாம் என்ன தோன்றும். அப்ப சபையில் இருக்கக்கூடிய சில விசுவாசிகள் அவர் ஏதோ அரசியல்வாதி, பெரிய ஆளு அப்படின்ற பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்து அவரிடத்தில் உதவிக்காக போவார்கள். அப்படி அந்த மனிதனிடத்தில் உதவிக்காக போன எவராய் இருந்தாலும் அவர்களிடத்தில் எத்தனை லட்சம் அவர்களுடைய சொத்துக்களை அழிக்க முடியுமோ இவன் அழித்து விடுவான். அவர்கள் பலவீனங்கள், அவர்களுடைய எல்லா குறைவையும் கண்டுபிடித்து வைத்து இவன் அவர்களை மிரட்டி சம்பாதிக்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆளவன். அப்படி பல காரியங்களை செய்து வந்தான். அவனுக்கு நினைவெல்லாம் என்னன்னா, கர்த்தர் என்னை காண்பதில்லை, நான் ஆலயத்துல போய் முழங்கால நிற்கிறேன், அதனால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். நான் எவ்வளவு தீமை செஞ்சாலும் காணிக்கப்பட்டியில காணிக்க போடுறேன், 2-3 பேருக்கு நான் லஞ்சம் கொடுக்குறேன், இதனால எனக்கு எந்த தீங்கும் வராது என்று நினைத்தான். ஆனால் அவருடைய வாழ்வில் பெரிய பாதிப்பு காத்திருந்தது. அவருடைய மகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், இவனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். சரீரமும் பலன் இழந்து கொண்டே வருகிறது. முன்பு போல அவனால் வாகனங்களை ஓட்ட முடியவில்லை. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது, நரம்பு பாதிக்க ஆரம்பித்து விட்டது. அவனுடைய திறமைகள், தாளந்துகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு மனிதர், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன், சாதாரணமான மனிதர் வருவார்,
2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றாக துதிப்பார், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவார், வேத வசனத்தை வாசிப்பார். இப்படி அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாய் இருந்தது. அவர் உயர்ந்த அதிகாரி, உயர்ந்த நிலைமையில் உள்ள ஒரு அதிகாரி, ஏன் கலெக்டராக கூட இருந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னிறுத்தி, ஆண்டவரை தேடி, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் அவர் முன்னுரிமை கொடுத்ததினால் இன்றளவும் அவருக்கு கர்த்தர் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் நல்ல இடங்களில், வெளி தேசங்களில் அவர்களை குடியேற்றுவித்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தரை உயர்த்துகிறவர்கள், வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள், அவர்கள் இந்த கணம் ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே உண்டு, மற்ற வேஷம் போடுகிறவர்களுக்கு அல்ல. சில நான் கர்த்தருடையவள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள், வேஷம் போடுவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இல்லாமல் அவர்களுக்கு எதிராளியாக நிற்பார். ஆனால் சிலர் தான் கர்த்தருடையவன் என்று சொல்லாமல் செயல்களில் காண்பிப்பார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அவர்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார், அவருடைய சத்தங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இந்த காலை வேளையில் நாம் அவரை உயர்த்தும் துதி நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். இந்த துதி, உயர்த்துகிற துதி நம் வாயில் இருந்தால் உயர்வு தானாய் நம்மை தேடி வரும். நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிற கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி நம்மை கொண்டு வருவார். அடுத்தவங்க பொருள் மேல் ஆசைப்பட்டு, அடுத்தவங்களுடைய சொத்து மேல் ஆசைப்பட்டு, அடுத்தவங்களுடைய பணங்களை அபகரிக்க நினைக்கிற எவனோட கர்த்தர் இருப்பதில்லை. அவனுடைய முடிவு அழிவு. ஆனால் தேவனுடைய ஜனங்கள், அவரையே நம்பி இருக்கிற ஜனங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கிறார். இந்த காலை வேளைகள் உங்களை சோர்ந்து போய், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேனே, நான் இன்னும் மேன்மைப்படவில்லையே, எனக்கு வரவேண்டிய உயர்வுகள் வரவில்லையே என்று காத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு நன்மை செய்வதுதான் என் ஆண்டவருடைய காரியம். காத்திருங்கள், ஏற்ற வேலைக்காக காத்திருங்கள், கர்த்தருடைய சமயத்திற்காக காத்திருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அன்கம்பேரபிள் பிளஸ்ஸிங், அதாவது உங்களோடு கூட எந்த மனிதனையும் ஈடு வைத்து பார்க்க முடியாது, அவ்வளவு மேன்மையாக வைப்பார். அதை ஜெபிக்கிற மனிதனை சொன்னேனே, அந்த மனிதன் சாதாரண நிலைமையில் இருந்தவர் தான் படிப்படியாக உயர்த்தப்பட்டார், படிப்படியாக வந்தார். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டராக போட்டார்கள். அவர்கள் அதற்கு பின்பு அப்படி அவர் உயர்வு வந்து அவர் கலெக்டராக வந்தார், கமிஷனராக போனார். இப்படி பல பதவிகளில் அவர் இணைந்திருந்தாலும் அவர் ரிட்டையர்ட் ஆகியும் 2 ஆண்டுகள் அரசாங்கமே அவரை அழைத்து அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து நிர்வகிக்கும்படி அவருக்கு கட்டளையிட்டார்கள். இந்த காலை வேளையில் உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். ஆமென், ஆமென்.